பல ஆண்டுகளாக கான்ட்ரசெப்ஷன் குடும்ப கட்டுப்பாடு என்றால் பெண்களுக்கு ஒரு பெரும் வேதனை. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு காரணிகளான மாத்திரைகள், உடலை துளைக்கும் சாதனங்கள், புண்கள், வடுக்கள், அறுவை சிகிச்சைகள். இது மாறினால் எப்படி இருக்கும்? என்னவளின் உடல் போதுமான அளவு சுமந்துவிட்டது, இனி நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவன் சொன்னால்? வாசெக்டமி ஆண்கள் செய்து கொள்ளும் பிறப்பு கட்டுப்பாட்டு முறை ஒரு எளிமையானதும் பாதுகாப்பானதுமான ஒரு செயல். 15 நிமிடங்கள். மருத்துவமனையில் தங்க கூட வேண்டாம். வலிமை, ஆசை, ஆண்மை என்று எதிலும் ஆண்களுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு சிறிய வெட்டு, ஆனால் ஒரு பெரும் எண்ண மாறுதல். இது விந்து உருவாவதை நிறுத்துவதில்லை, அதை வேறு வழியாக அனுப்பி கர்ப்பம் அடைவதை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது. உங்கள் உடல் இயல்பாகவே செயல்படுகிறது. இது 99.85% பயனுள்ளதாகவே இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் வாசெக்டமி செய்து கொள்ள தயங்குகிறார்கள். ஏனெனில் இந்த ஆணாதிக்க சமூகம் அவர்களுக்கு கற்றுத்தந்தது கருக்கட்டுப்பாடு பெண்ணின் பொறுப்பு என்பதையே. ஆனால் உண்மையான வலிமை எது தெரியுமா? அது அக்கறையில்தான். நான் அவளின் வலியை தனியாகவே சுமக்கவிட மாட்டேன், பகிர்ந்து கொள்வேன் என்று கூறுவதில்தான். வாசெக்டமி என்பது பலவீனமல்ல, மகத்தான ஒரு புரட்சி, காதலுடன் கூடிய பொறுப்பு. இது ஆண்மையின் முடிவல்ல, இது சமத்துவத்தின் முக்கியமான தொடக்கம். இதுவும் ஒரு வகையில் பெண்ணியம்தான்.